இது வந்து ஒரு ஸ்மார்ட் செஷன் இந்த பிளாக் போர்டுக்கு போல ஒயிட் போர்டு இந்த மார்க்கரு இதெல்லாம் வச்சு இந்த பிபிடி இதெல்லாம் போட்டு நடத்துறது கிடையாது. கான்செப்ட் வந்து கொஞ்சம் இன்னோவேட்டிவா இருக்கும். புரியுதா? இப்போ வந்து 2 புக்கு வந்து நான் கையில் வச்சிருக்கேன்ல, கெமிஸ்ட்ரி புக்கும் பிசிக்ஸ் புக்கும். இதுல 2 டாபிக் வருது. 2 டாபிக்ல வந்து இந்த 2 கனெக்ட் ஆகும். புரியுதா? மேக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஒன்று பார்ப்போம், மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல ஒன்று பார்ப்போம். இன்னும் சொல்ல போனோம்னா இந்த பிசிக்ஸ்ல வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவல், மேக்ரோனா அது பெரிய சைஸ், பெரிய ஒரு ஆப்ஜெக்ட் எடுத்து பார்க்கலாம். பெரிய ஒரு ஆப்ஜெக்ட்னா பிளானட்ஸ், இந்த எர்த் இருக்குல்ல, எர்த் மாசு இதெல்லாம் பிளானட்ஸ் தான். மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல வர்றப்ப ஆட்டம் மாலிகுல் இருக்குல்ல, ஆட்டத்தை வச்சு பார்ப்போம். புரியுதா? ஃபர்ஸ்ட் இதுக்கு வந்து ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா பயாலஜியோட இன்ட்ராக்ஷன்ஸ். பயாலஜி என்னன்னா ஒரு சின்ன கான்செப்ட் வந்து வரும், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னா செல் தியரி. கேள்விப்பட்டிருக்கா? செல் தியரி, செல்லிடன் ஸ்வான் செல் தியரின்னு வரும். அதுல வந்து 2-3 பாஸ்டிலேட்ஸ் வந்து வரும். செல் இஸ் அ பேசிக் அண்ட் ஃபங்க்ஷனல் ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ்னு வரும். ஸ்ட்ரக்சரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் லிவிங் திங்ஸ்னு வரும். அது என்னன்னா உயிருள்ளவைகளின் அடிப்படை மற்றும் செயல் அலகு செல். புரியுதா? செல்லுவே அந்த ஒரு உருவத்தை உருவாக்கணும், ஸ்ட்ரக்சரல் யூனிட். ஃபங்க்ஷனல் யூனிட்னா அது செயல்படுறது. புரியுதா? ரெண்டுக்குமே அடிப்படை செல்லுதான். செல்லு தான் திசுவா மாறும், திசு வந்து ஆர்கனா மாறும், ஆர்கன் வந்து ஆர்கன் சிஸ்டம், அப்புறம் என்டையர் அனிமல், அப்படித்தானே போவோம். அதுதான். அதுல ஒரு பாஸ்டிலேட் என்னன்னு கேட்டா ஒரு 4-5 பாஸ்டிலேட்ஸ் வந்து அதுல வந்து வரும். ஒரு பாஸ்டிலேட் என்ன வரும்னா ஒரு என்டையர் அனிமல் இருக்குல்ல, என்டையர் அனிமல்ங்கிறது ஒரு மில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் சேர்ந்து ஒரு பில்லியன்ஸ் ஆஃப் செல்ஸ் ஆர்கனைஸ் ஆகி அது வந்து உருவாயிருக்கும். அப்போ முழு உயிரினத்தை நீ வந்து ஸ்டடி பண்ணணும்னா ஒரு அனிமலை எடுத்து நீ வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்க தேவையில்ல, ஒரே ஒரு செல்லு எடுத்து அந்த மைக்ரோஸ்கோபி லெவல்ல நீ வந்து ஸ்டடி பண்ணா போதும், அந்த என்டையர் அனிமலோட நாலேஜ் வந்து உனக்கு கிடைச்சிரும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவ்ஸ் வந்து வரும். அதை பேஸ் பண்ணிட்டு இந்த செஷனே போகுது. புரியுதா? இப்ப இதுல வந்து எஸ்கேப் வெலாசிட்டி, விடுபடு திசைவேகம் படிச்சிருப்பேன். விடுபடு திசைவேகம், அதாவது விடுபடு திசைவேகம்னா என்னன்னு கேட்டா இன் ஆர்டர் டு எக்ஸ்பிளைன் எப்படின்னா the minimum velocity which a body must have in order to escape from the gravitational potential of a planet. புரியுதா? the minimum velocity which a body must have in order to escape from the gravitational potential. எல்லா பிளானட்ஸ்க்கும் ஒரு கிராவிடேஷன் மதிப்பு, ஒரு ஈர்ப்பு விசை மதிப்பு வந்து இருக்கும். பூமியோட ஈர்ப்பு விசை என்னதுரா? சர்ஃபேஸ்ல, அதை நான் வச்சுக்கணும். எர்த்தோட சர்ஃபேஸ்ல மட்டுமே 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் இருக்கும். இதுதான் 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயருங்கிற அந்த வேல்யூ இருக்கும். பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து அந்த டெப்த்துக்கு ஆழமா போனாலும் இல்லை மேல போனாலும் அந்த வேல்யூ வந்து மாறும். புரியுதா? நான் வச்சுக்கணும். இப்ப இந்த வெலாசிட்டி, எஸ்கேப் வெலாசிட்டி, அது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ ஒரு சாக்கு இருக்குல்ல, என்கிட்ட ஒரு பொருள் இருக்கு, இதை வந்து கொஞ்சம் ஸ்பீடா தூக்கி போடுறேன், அது திருப்பி எங்க வருது? என்கிட்ட வருதா? இதே ஒரு மேக்சிமம் வெலாசிட்டி, அவ்வளவு எரியிறப்ப ஒரு அதுவும் திருப்பி கூட வந்துருக்கு. ஆனா என்ன வெலாசிட்டியில? மினிமம் வெலாசிட்டி விச் அ பாடி, இது ஒரு பாடி, இதுதான் மேட்டர்ஸ் எல்லாம் பாடி, விச் அ பாடி மஸ்ட் ஹேவ், கண்டிப்பா இருக்கணும், இன் ஆர்டர் டு எஸ்கேப் from the gravitational potential of the planets. இந்த பூமியில இருந்து விடுபட்டு போறதுக்காக ஒரு பொருள் கொண்டு இருக்கக்கூடிய குறைந்தபட்ச திசைவேகம் விடுபடு திசைவேகம் எனப்படும். புரியுதா? அதோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டோம்னா இது ஒரு ஒன் வேர்டு, 11.2 கிலோமீட்டர் பெர் செகண்ட் வரும். ஒரு செகண்டுக்கு எவ்வளவு கிலோமீட்டர் போனோம்? 11.2 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போனா மட்டுமே பூமியோட அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அந்த எஃபெக்ட்ல இருந்து தப்பிச்சு வேற இதுக்கு போக முடியும். புரியுதா? ராக்கெட் போகுதுல ஸ்பீடு, அது இந்த ஸ்பீடு தான். இந்த ஸ்பீட்ல போனா தானே அது போய் போக முடியும், அந்த ஈர்ப்பு விசையை கடந்து போக முடியும். புரியுதா? இதோட வேல்யூ எவ்வளவு? 11.2 கிலோமீட்டர் பர் செகண்ட். புரியுதா? செகண்ட். இதை நான் வச்சுக்கணும். இப்ப இது எப்படின்னு சொல்லி பாக்குறோம். எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த இது வந்து மேக்ரோஸ்கோபிக் லெவலு. மேக்ரோஸ்கோபிக்னா பெரிய லெவல்ல ஒரு பிளானட்ஸ் இருக்குல்ல, பிளானட்ஸே எடுத்து பாக்குறோம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கெமிஸ்ட்ரிக்குள்ள வருவோம். கெமிஸ்ட்ரியில வந்து என்னவோ அயனைசேஷன் எனர்ஜி,
அயனைசேஷன் எனர்ஜியும் இந்த இது இருக்குல்ல எஸ்கேப் வெலாசிட்டி ரெண்டு பேருமே கிட்டத்தட்ட ஒரே டாபிக். இதை ஒரே டாபிக் நல்லா புரிஞ்சுக்கிட்டா உனக்கு வந்து இன்னோவேட்டிவா இருக்கும். புரியுதா? இதுக்கு வந்து ஒரு ஆபரேஷன் பண்ணுவோம். இங்க இருந்து வெளியில இருந்து உள்ள இருந்து வெளியில போவோம். பூமியோட சர்ஃபேஸ்ல இருந்து ஒரு பொருள் வந்து மிஸ் ஆகி போகும். புரியுதா? இங்க வந்து நம்ம வெளியில இருந்து ஒரு பொருளை தட் மீன்ஸ் எலக்ட்ரான் வந்து ரிமூவ் பண்ணுவோம். அது எப்படி நான் சொல்லி தரேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்னா என்ன சொல்லி பார்த்தோம்னா, இப்ப பொட்டன்சியல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜி தெரியுமில. பொட்டன்சியல் எனர்ஜினா நிலையாற்றல், கைனடிக் எனர்ஜினா இயக்க ஆற்றல். புரியுதா? நிலையாற்றல், இயக்க ஆற்றல். பொட்டன்சியல் எனர்ஜி எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு அந்தந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாத்திருப்பாங்க. புரியுதா? பொட்டன்சியல் எனர்ஜிக்கோட ஃபார்முலா mgh வரும். பொட்டன்சியல் எனர்ஜி நிலையாற்றல். அதாவது என்ன இருக்குன்னா, எம் மாஸ் இருக்க ஒரு பொருள், எம் மாஸ் இருக்க ஒரு பொருள் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து, இதே ஒரு பொருள் அதுக்கு வந்து எம்ங்கிற மாஸ் இருக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து ஹச்சுங்கிற ஹைட்ல இருக்கு, ஹச்சுங்கிற ஹைட்ல இருக்கு. இப்ப ஒரு பொருள் மேல நின்றுருக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து நின்றுருக்கு, அது பியாண்டா போல, எர்த்தோட அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் அட்ராக்ஷனை தாண்டி போல. அப்ப அதுக்கு ஒரு ஃபோர்ஸோட கீழே இழுக்குமா? அதான கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஜின்னு சொல்றோமா? புரியுதா? என்ன ஃபோர்ஸ்ல அது இழுக்கும். ஒரு நிலையாத்தே இருக்கு, எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து பிக்ஸ்டா ஒரு இடத்துல இருக்கு. ஆனா அதை இழுத்துக்கிட்டு இருக்கு ஒரு வேல்யூவோட இருக்குது. அதுவே mgh. இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து எம் நிறையுள்ள ஒரு மாஸ் வந்து இருக்கிறப்ப அது ஒரு ஃபோர்ஸோட இழுக்குது. அது நிலையாற்றல். எல்லா பொருளுக்கும் நிலையாற்றல்ங்கிறது இருக்கும். பொருள் இருந்தா பிக்ஸ்டா இருந்தா இதுவே நிலையாற்றல். இப்ப இங்க வந்து நமக்கு வந்து இந்த எஸ்கேப் வெலாசிட்டில வர்றப்ப ரெண்டு பொருளை கம்பேர் பண்ணி சொல்லணும். ஒரு பொருளுங்கிறது சின்ன பொருள், இது ஒரு பொருள். பூமியே ஒரு பெரிய பொருள். புரியுதா? பெரிய ஆப்ஜெக்ட். அப்ப ரெண்டு பொருள் இருக்கு. பெரிய பொருளுக்கு வந்து கேபிட்டல் எம், அதுக்கு ஒரு மாஸ் இருக்கும்ல. சின்ன பொருளுக்கு வந்து எம், ஸ்மால் எம். புரியுதா? இது எப்படி இருக்கும்னா, எல்லா பொருளும் எங்க நோக்கி இழுக்கப்படும்? எர்த்தோட சர்ஃபேஸ் நோக்கி இழுக்கப்படுமா, இல்ல எர்த்தோட சென்டரை நோக்கி இழுக்கப்படுமா? சென்டரை நோக்கி தான் இழுக்கப்படும். அதனாலதான் இங்க வந்து அந்த சென்டர்ல இருந்து அந்த இது வரைக்கும் இருக்கிற ரேடியஸ் தானே ஆறுங்கிற அந்த வேல்யூ வந்து இருக்கும். இதே இந்த பொட்டன்சியல் எனர்ஜி, இதுதான் பொட்டன்சியல் எனர்ஜி. மைனஸ்ங்கிறது என்னன்னு கேட்டனா, இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் கீழே நோக்கி தானே இருக்குது, அதை இண்டிகேட் பண்றதுக்காக வேண்டி மைனஸ் போட்டிருப்பாங்க. புரியுதா? ஜி வேல்யூ உனக்கு தெரியுமில, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வேல்யூ அதுதான். இப்ப இயக்க ஆற்றல், இயக்க ஆற்றலுக்கு ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா என்னது? 1/2 mv² வரும். வேற ஒண்ணும் கிடையாது. பொருள்னா மாஸ்ன்னு இருக்கணும், மாஸ் இருக்கு. ஒரு ஸ்பீடு வித் டைரக்ஷன் தானே வெலாசிட்டி. ஒரு ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கணும், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போய்கிட்டு இருக்கணும். அதுதான் வெலாசிட்டி. அது எங்க பார்த்தோம்னா வெலாசிட்டி v. இங்க ஈங்கிறத இண்டிகேட் பண்ணிருக்கோம். எஸ்கேப் வெலாசிட்டியை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் mv² அப்படின்னு வரும். 1/2 mv². ரெண்டையும் கம்பேர் பண்றோம். இப்போ டோட்டல் எனர்ஜின்னு என்ன வரும்? டோட்டல் எனர்ஜி ஈக்குவல் டு பொட்டன்சியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜின்னு வரும். டோட்டல் மொத்த ஆற்றல் என்னது? நிலை ஆற்றல் பிளஸ் இயக்க ஆற்றல் ரெண்டும் சேர்ந்ததான மொத்த ஆற்றல். அப்படின்னு பாக்குறப்ப mv², mv²னா எஸ்கேப் வெலாசிட்டி, mv² g கேபிட்டல் M ஸ்மால் m பை r. புரியுதா? இப்ப இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஈவினா எஸ்கேப் வெலாசிட்டி தான் அப்படி ஷார்ட் ஃபார்ம்ல எழுதிருக்காங்க. எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, VE எஸ்கேப் வெலாசிட்டி ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் இருக்குல்ல, அதுக்கு போல அந்த ரூட் 2gm பை r. இங்க ஒரு m இங்க ஒரு m இருக்கா, ஸ்மால் m அதை அடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். இத பார்த்தனா எஸ்கேப் வெலாசிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 2g கேபிட்டல் M பை r வரணும். புரியுதா? ஒன்னு எஸ்கேப் வெலாசிட்டி இதுக்கு கிரேட்டரா இருக்கணும், இந்த வேல்யூக்கு கிரேட்டரா இருக்கணும், இல்லாட்டினா ஈக்குவலா இருக்கணும். கம்மியா இருக்கக்கூடாது. கம்மியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? ஒரு ஸ்பீட்ல ராக்கெட்டை வந்து மேல செலுத்துறாங்கன்னா எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து இந்த வெலாசிட்டிக்கு அதிகமா இருக்கணும், இல்ல ஈக்குவலா இருந்தா இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ்ல இருந்து எஸ்கேப் ஆகி போயிடும்.
இல்லைன்னா என்ன நடக்கும், திருப்பி ரிட்டர்னு எர்த்துக்கே வந்து மோதி கொலாப்ஸ் ஆயிடும். இதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னு தெரியுதா? The minimum velocity which a body must have in order to escape from the gravitational force of the gravitational potential of the planets. புரியுதா? இது மேக்ரோஸ்கோபிக் லெவலு. இந்த ஒரு பொருள் வந்து பூமினா பிளானட்ஸோட அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்ல இருந்து விடுபட்டு போறதுக்கு தேவையான மிக குறைந்த திசைவேகம் விடுபடு திசைவேகம். புரியுதா? இதே இங்க அயனைசேஷன் எனர்ஜிக்கு அப்ளை பண்ணி பார்ப்போம். புரியுதா? நான் ஏற்கனவே சொல்றீங்கல்ல, அந்த செல்லிடன்ஸ் வான் செல் தியரியில ஒரு பொருளோட, மிகப்பெரிய பொருளோட இது உனக்கு வேணும், டேட்டாவெல்லாம் உனக்கு வேணும்னா அந்த என்டையர் பொருளோட ஆராய்ச்சி பண்ணிக்கிறதுக்கு நீ தேவையில்ல. அதுல இருந்து சின்ன பார்ட்டிகள், இப்ப பெரிய பொருள் அங்க பயாலஜின்னு வர்றப்போ ஒரு அனிமல், அதோட டேட்டாவெல்லாம் நமக்கு வேணும்னா அதோட சின்ன ஒரு துகள் செல்ல எடுத்து ஆராய்ச்சி பண்ணா போதும். இப்ப நமக்கு பிளானட்ஸோட அந்த டேட்டாவெல்லாம் வேணும். அப்படிங்கிறப்ப அதோட சின்ன துகள் என்னது, அது உயிருள்ள பொருளோ இல்ல உயிரற்ற பொருளோ, அது எதனால ஆக்கப்பட்டிருக்கோம்? ஆட்டத்தினாலதான் ஆக்கப்பட்டிருக்கோம். ஒரே ஒரு அணுவை எடுத்து ஆராய்ச்சி பண்றோம். இதுதான் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி இருக்குல்ல, இட் கேன் டிஃபர் ஃப்ரம் த பிளானட் டு பிளானட். ஒரு பிளானட்ஸ்ல இருந்து இன்னொரு பிளானட்ஸ்க்கு இது வந்து இந்த வேல்யூ வந்து மாறும். இப்ப நமக்கு வந்து கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக 9.8 N/2 இருக்கும் எர்த்தோட சர்ஃபேஸ்ல, பூமியில. இது மார்ஸ்க்கு வந்து ஒரு வேல்யூ இருக்கும்ல, நெப்டியூனுக்கு ஒரு வேல்யூ இருக்கும், ப்ளூட்டோவுக்கு ஒரு வேல்யூ இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ்க்கு வேல்யூ வந்து மாறும். புரியுதா? அதே மாதிரி இங்கேயும் ஒரு எலமெண்ட்டையும் நீ வந்து ஒரு பிளானட் மாதிரி கன்சிடர் பண்ணணும். ஆட்டத்தோட சேஃப் என்னது? ஆட்டத்தோட சேஃப் சர்க்கிளா, ஸ்பியரா, ரெக்டாங்கிளா, ஸ்கொயரா, என்னதுரா? சர்க்கிளா? சர்க்கிள் வந்து 2 டைமென்ஷனு. ஸ்பியர் தானே, ஒரு கோள வடிவமா தான் இருக்கும், பால் மாதிரி தானே இருக்கும், வட்டமாவா இருக்கும், பேங்கிள் மாதிரியா இருக்கும், வளைவு மாதிரியா இருக்கும். அப்படி இல்லை இல்ல, இதை இதுக்கு அப்ளை பண்ணி பார்க்க போறோம். புரியுதா? இப்ப இதுக்குள்ள வித்தியாசம் என்னங்கிறத கரெக்டா பார்த்தோம்னா தெரியும். இங்க வந்து எர்த் வந்து இருக்கு, எர்த் மேல நம்ம இருக்கோம். நம்ம இருந்துட்டு ஒரு பொருளை வெளியே அனுப்ப போறோம். அதுதான் எஸ்கேப் வெலாசிட்டி. என்ன ஸ்பீட்ல அனுப்பணும்னு தெரியுது. இப்ப இங்க வந்து பார்த்தோன்னா ஒரு ஆட்டம் இருக்கு. ஆட்டத்துல இருந்து ஒரு பொருளை நம்ம வெளியில இருக்கோம், சிஸ்டத்துக்குள்ளேயே நம்ம இல்ல. வெளியில இருந்துட்டு ஒரு பொருளை, அதாவது ஒரு எலக்ட்ரானை வந்து வெளியே எடுக்க போறோம். புரியுதா? இதுக்கு வித்தியாசம். நம்ம உள்ளே இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணோம்னா இது வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. வெளியில இருந்து நம்ம ஒரு பொருளை எடுத்து ஆப்ரேட் பண்ணோம்னா அது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. எப்படி வருது? கடவுள் மாதிரி. நமக்கு ஒரு கடவுள் இருக்கப்ப அவருக்கு எப்படி தெரியும் பிளானட்ஸ் சின்ன சின்னதா தெரியுமா? அது மாதிரி நம்ம மனிதர்களுக்கு இந்த அணுவெல்லாம் இப்ப ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, ஆட்டோபாம்லாம் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா, அது மாதிரி இது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. அயனைசேஷன் எனர்ஜி எப்படி டிஃபைன் பண்ணிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, the amount of energy is required to remove an electron to form a from an isolated gaseous atom to form a cation அப்படி சொல்லி டிஃபைன் பண்ணிருப்பாங்க. நான் சொல்றேன்னா the amount of energy is required, ஒரு குறிப்பிட்ட அளவு எனர்ஜி வந்து தேவைப்படுது. டு ரிமூவ் ஆன் எலக்ட்ரான், ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்றது ஃப்ரம் அ கேஸ் ஐசோலேட்டட் கேசியஸ் ஆட்டம். அந்த கேசியஸ் ஃபார்முலா இருக்குல்ல, அதுதான் தனித்தனியா அணுக்கள் வந்து பிரிஞ்சிருக்கும். சாலிட் ஸ்டேட்ல வந்து அங்கங்க ஒட்டிக்கிட்டு இருக்கும், லிக்விட் ஸ்டேட்லயே அந்த மாதிரி இருக்கும். அதனால கேசியஸ் ஆட்டம் டு ஃபார்ம் கேட்டையான். இப்ப என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அணுவின் அடிப்படை துகள்கள் என்னது? புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான். இப்ப எலக்ட்ரான் மட்டும் அங்க எடுத்துட்டோம்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான் வெளியே போயிடுச்சு, எலக்ட்ரானுக்கு நெகட்டிவ் சார்ஜ் வெளியே போயிடுச்சு. அப்ப அங்க என்ன சார்ஜ் உருவாகும்? பிளஸ் சார்ஜ். அப்ப டு ஃபார்ம் கேட்டையான். பிளஸ் சார்ஜ் வந்து நம்ம கேட்டையான் தான் சொல்லுவோம், நெகட்டிவ் சார்ஜ் வந்து ஆனையான்னு சொல்லுவோம். புரியுதாடா? இதுதான் இங்க வந்து இது. இப்ப இந்த இந்த ஆட்டத்துக்கும் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஒரு பிளானட்டுக்கும் கம்பேர் பண்றப்ப எப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இது எஸ்கேப் வெலாசிட்டி டிஃபர் ஃபார் பிளானட்ஸ், டிஃபர் ஃபார் த பிளானட்ஸ். ஒரு பிளானட்ஸ்க்கும் டிஃபர் ஆகிக்கிட்டே இருக்கும். எர்த்துக்கு, மாஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரு வேல்யூ இருக்கா எஸ்கேப் வெலாசிட்டி. அதே மாதிரி அயனைசேஷன் எனர்ஜியும் ஒரு எலமெண்ட்டுக்கு மாறும். புரியுதா? ஹீலியத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், ஹைட்ரஜனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், லித்தியம், பெரிலியம், போரான்
ஒரு ஒரு எலமெண்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். புரியுதா? இப்ப ஒரு ஒரு எலமெண்ட்டையும் ஒரு பிளானட் மாதிரி கன்சிடர் பண்ணணும். தெரியுதா? புரியுதா? அதுவே இன்னொன்னு என்ன டிஃபரெண்ட் என்னன்னு கேட்டா, எர்த்தோட சர்ஃபேஸ்ல 9.8 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். இங்க இருந்து நம்ம மேல போக போக அதோட வேல்யூ வந்து மாறும்ல, டிஃபர் ஆகும்ல. இல்ல ஆழத்துக்கு போக போகவும் அதோட வேல்யூ டிஃபர் ஆகும். புரியுதா? இது என்னன்னு கேட்டேன்னா, எர்த்துக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. எர்த்துக்குன்னு ஒரு ஃபீல்டு இருக்கு. இப்ப மேக்னெட் எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு ஒரு ஃபீல்டு இருக்குல்ல, மேக்னெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்றோம்லடா. மேக்னெட்டிக் ஃபீல்டுனா என்னது? மேக்னெட் ஒரு இடத்துல இருக்கும், ஆனா அதோட ஃபோர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்க்கு வந்து ரியலைஸ் பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். அதான ஃபீல்டு. எர்த்துக்கு அந்த மாதிரி இருக்குல்ல, சர்ஃபேஸ்ல இருந்து குறிப்பிட்ட தொலைவுக்கு வந்து அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, அதனால 3 எல்லாம் எழுத்து வச்சிருக்கேன். அந்த மாதிரி நேச்சர் வந்து இங்க வந்து இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி இருக்கும். ஆனா ஆட்டத்துல வந்து அந்த மாதிரி இருக்காது. புரியுதா? ஏன்னா இருந்தாலும் மினிமமா இருக்கும். அதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கல, ரிஜெஸ்ட் பண்ணி பார்க்கல. இவனா ரிஜெஸ்ட் பண்ணி பாரு. இந்த மாதிரி அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். இங்க வந்து என்ன செய்யறோம், இது எஸ்கேப் வெலாசிட்டில இருந்து என்ன செய்யறோம்னா, எஸ்கேப் வெலாசிட்டி வந்து ஒரு ஆட்டமை கன்சிடர் பண்ணோம்னா, இங்க இருந்து நம்ம ஒரு எலக்ட்ரானை வந்து ரிமூவ் பண்ணி வெளியில அனுப்புறோம். புரியுதா? ஒரு பொருளை வந்து என்ன செய்யறோம், ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இங்க இருந்து எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில அனுப்பணும்னா அது வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. இங்க வந்து நம்ம ஒரு பொருளை வந்து வெளியில இருந்து ஆப்ரேட் பண்ணி எலக்ட்ரான் வந்து வெளியில எடுக்கிறோம். வெளியில எடுத்தோம்னா அது வந்து அயனைசேஷன் எனர்ஜி. புரியுதா? ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அயனைசேஷன் எனர்ஜினா என்னது, எஸ்கேப் வெலாசிட்டி என்னது, ரெண்டும் கிட்டத்தட்ட வேற வேற மாதிரி இருக்குண்டா. இப்படித்தான் இந்த ஃபார்முலா இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது. ஃபார்முலா நீயா இமேஜின் பண்ணி பார்க்கணும். ரெண்டு ஃபீல்டை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ ரெண்டு கலரை நீ வந்து கனெக்ட் பண்ற, ரெண்டு கலர், ஒரு ப்ளூ கலரையும் ஒரு பச்சை கலர் வெள்ளை கலர் எதாவது கனெக்ட் பண்ணா டிஃப்ரெண்டா ஒரு கலர் ஃபார்ம் ஆகுதுல. அது மாதிரி ரெண்டு ஃபீல்டை தனித்தனியா நினைக்க கூடாது. இதுக்கு என்ன வித்தியாசம், இது எப்படி ஒத்து போகுது அப்படிலாம் நினைச்சு பாக்குறப்ப உனக்கு வந்து புதுசா ஒரு ஐடியா கிடைக்கும். நீயா ஒரு சயின்டிஸ்டா ஃபார்ம் ஆகலாம். இதே இவ்வளவுதான் இதுங்கிறது சயின்ஸுங்கிறது, சயின்டிஸ்ட் ஆகுறங்கிறது. டிஃப்ரெண்ட் ஐடியா யோசிக்கணும், இமேஜின் பண்ணணும். நீ இமேஜின் பண்ணி பாக்குற 98% வந்து கரெக்ட் தான். நீ வந்து பறக்கிற மாதிரி இமேஜின் பண்றியா, அது வந்து குவைட் பாசிபிள். இதுதான் பறக்கணும்னா, நீயா பறக்கணும்னா அது வந்து பாசிபிள் ஆகும். நீ இமேஜின் பண்ற எதுவுமே வந்து கற்பனை உலகத்துல நடக்கக்கூடிய எண்ணெல்லாம் கிடையாது, எல்லாமே பாசிபிள். புரியுதா? இப்ப ஆட்டம் வந்து எப்படி இருக்கு, எஸ்கேப் வெலாசிட்டி வந்து ஒரு பெரிய பொருளுக்கு எப்படி இருக்கு, ஒரு சின்ன பொருளுக்கு அயனைசேஷன் எனர்ஜி அது கூட எப்படி ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இது வந்து உள்ள இருந்து வெளியில பண்ணக்கூடிய ஆபரேஷன்ஸ். இதான் உள்ள எர்த்தோட சர்ஃபேஸ்ல இருந்து வெளியில நம்ம பொருளை வீசி எறிகிற ஆபரேஷன்ஸ். இங்க வந்து நம்ம வெளியில இருந்துகிட்டே ஜஸ்ட் லைக் அ காட், ஒரு கடவுள் மாதிரி உள்ள இருக்க அந்த பிளானட் வந்து சின்னதா தெரியுது. அந்த எர்த், அந்த ஆட்டம் வந்து அதுக்குள்ள நம்ம ஆப்ரேட் பண்ணி வெளியில எடுக்கணும். புரியுதா? இங்க வந்து அந்த ஃபோர்ஸ் அந்த எர்த்தோட சர்ஃபேஸுக்கு போறப்ப ஒரு அந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் வந்து வித்தியாசப்படுதுல, அதே மாதிரி இங்க அயனைசேஷன் எனர்ஜி 1, அயனைசேஷன் எனர்ஜி 2 இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி 2 வந்து அயனைசேஷன் எனர்ஜி 1 காட்டிலும் அதிகமா தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே ஒரு எலக்ட்ரானை எடுத்துட்டோம், திருப்பி அந்த எலக்ட்ரானை எடுத்துட்டோம்னா அடுத்த எடுக்கிறப்ப விடாது. ஏன்னா அந்த இது இருக்குல்ல, நிகர மின்சுமை, அணுக்கரு நிகர மின்சுமைன்னு சொல்லுவோம்ல. எர்த்துக்கு எப்படி கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது யாரு? ஐசக் நியூட்டன் தான் கிராவிடேஷன் ஃபோர்ஸை கண்டுபிடிச்சது. ஆனா கிராவிடேஷன் ஃபோர்ஸ் எப்படி அதுக்கு வந்துச்சுன்னு இன்னும் சரியான விளக்கம் இல்லை. எப்படி அதுக்கு வந்துச்சு அப்படின்னா, நிறைய காந்த பொருட்கள் அதுல வந்து புதஞ்சு கிடக்கு பூமியில வந்து, அதனால அப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லா விவாதம் புரியுதா? உண்மையா யாரும் கண்டுபிடிக்கல. அது மாதிரி இங்கேயும் எர்த்தோட சர்ஃபேஸ் இது ஆர்பிட்டல்ல அந்த எலக்ட்ரான் வந்து இருக்கும், அதை ரிமூவ் பண்ணிடும். திருப்பி ரிமூவ் பண்ணோம்னா முடியாது. புரியுதா? இதெல்லாம் தனித்தனியா இது வரணும். அதுக்கு நான் சொல்றேன், நிறைய விஷயங்கள் பெரிய மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு ஒத்து போறது மைக்ரோஸ்கோபிக் லெவலுக்கு ஒத்து வராது. புரியுதா? அதை வந்து ஸ்மார்ட்டா மூவ் பண்ணணும். இந்த கிராவிடேஷன் ஃபோர்ஸ் இருக்குல்ல, நியூட்டன் கண்டுபிடிச்சது. ஈச் அண்ட் எவ்ரி பார்ட்டிகிள் ஆஃப் த வேர்ல்ட் universe attract every other particles with a force which is directly proportional to the product of their masses and inversely proportional to the square of the distance between them. அப்படி ஒரு அண்டத்தில் ஒவ்வொரு பொருளும் மற்றொரு பொருளை
நிறைகளின் பெருக்கல் பலனுக்கு நேர்த்தகவிலும் அவற்றுக்கு இடையே அமைந்த தொலைவு இருமடிக்கு எதிர்த்தகவலும் அமைந்த விசையுடன் ஈர்க்கிறதுன்னு வரும். ஆனா இங்க வந்து ஆட்டத்துக்கு வந்து அது செட் ஆகாது, அது பொய்யாயிரும். அது இது வந்து ஒபே பண்ணாது ஆட்டம் வந்து. புரியுதா? ரெண்டுக்கு நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்கும், ஆட்டத்துக்கும் பிளானட்ஸ்க்கும். அதே மாதிரி கொஞ்சம் மைனூட்டா போறப்ப அங்க வந்து ட்விஸ்ட் இருக்கும். இது அதை கண்டுபிடிக்கிறதே டிஸ்கவரி. இதுதான் அது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ். அந்த கான்செப்ட் என்னன்னு புரிஞ்சா, அயனைசேஷன் எனர்ஜி, எஸ்கேப் வெலாசிட்டி ரெண்டும் கிட்டத்தட்ட ஒண்ணுதே. புரிஞ்சா படி, இல்லைன்னா நார்மல் கிளாஸ்ல கான்செப்ட் ஒன்று உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.